திருவள்ளூர் மாவட்டத்துல விதியின் விளையாட்டால நடந்த ஒரு சோகமான மரணமா முதல்ல பார்க்கப்பட்ட ஒரு விஷயம், எப்படி ஒரு படுபயங்கரமான 3 கோடி ரூபாய் சதியா மாறுச்சுன்னு தான் இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போறோம். இது ஏதோ சினிமாவுல வர த்ரில்லர் கதை இல்லைங்க, ஒரு குடும்பத்துக்குள்ளே நடந்த இருண்ட நிஜம். இப்போ உங்களுக்கே இந்த சந்தேகம் வந்திருக்கும். ஒரே வாரத்துல ஒருத்தல அவரோட பெட்ரூம்லயே எப்படி 2 தடவை பாம்பு கடிக்கும் இல்லையா? இறந்தவரோட குடும்பம் கூட அவர் மரணத்துல எந்த சந்தேகமும் படாதப்போ ஒரு கார்ப்பரேட் இன்சூரன்ஸ் கம்பெனியோட இன்வெஸ்டிகேட்டர் கேட்ட அதே நட்ச கேள்வி இதுதான். இந்த ஒரே கேள்விதான் 56 வயசான ஸ்கூல் லேப் அசிஸ்டன்ட் கணேசனோட மரணத்துக்கு பின்னாடி இருந்த மொத்த மர்மத்தையும் விட்ட வெளிச்சமாக்குச்சு. விஷயம் என்னன்னா, அக்டோபர் 22ஆம் தேதி நடந்த சம்பவம் ஒட்டுமொத்த கேஸையும் அதிர வைக்கிற மாதிரி மாத்திருச்சு. போதட்டூர்பேட்டை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு கணேசனோட பசங்க அவரோட உடம்ப கொண்டு வந்தாங்க. சும்மா வரலைங்க, உயிரப்பறிச்ச அந்த பாம்பையும் ஒரு சாக்குல அடிச்சு எடுத்துட்டு வந்தாங்க. டாக்டர்ஸ் செக் பண்ணி பார்த்தப்பதான் தெரிஞ்சது, அது சாதாரணமா அந்த பகுதியில சுத்துற பாம்பு கிடையாது, ரொம்பவே கொடிய விஷமுள்ள நாகப்பாம்புன்னு. சரி, இப்ப அவங்களோட நோக்கம் என்ன? கடனும் மோசடியும் எப்படி இந்த அளவுக்கு கொண்டு போச்சுன்னு பார்க்கலாம். அவங்களோட பேராசையோட அளவை பாருங்க, 3 கோடி ரூபாய். ஆமாங்க, அப்பா உசுர கொடுத்து இன்சூரன்ஸ் கம்பெனிகள் கிட்ட இருந்து இந்த பிரம்மாண்டமான தொகையை வாங்கணும். அதுதான் அந்த பசங்களோட ஒரே டார்கெட். வாங்கின கடனை அடைக்கிறதுக்கும் கருணை அடிப்படையில கவர்மெண்ட் வேலையை வாங்குறதுக்கும் அவங்க சொந்த அப்பா உசுருக்கு போட்ட வேலை தான் இது. ஒரு பக்கம் கணேசன் ஒரு ஸ்கூல் லேப் அசிஸ்டண்டா தன்னோட நடுத்தர வர்க்க வருமானத்துல குடும்பத்தை காப்பாத்த ரொம்பவே கஷ்டப்படுறாரு. ஆனா இன்னொரு பக்கம் அந்த பசங்க என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருந்த அப்பாவோட மொபைல் போனை எடுத்து, டிஜிட்டல் கையெழுத்து, ஓடிபின்னு எல்லாத்தையும் அவருக்கு தெரியாமலே யூஸ் பண்ணி 15 நாள்ல 11 வெவ்வேறு இன்சூரன்ஸ் பாலிசிகளை எடுத்திருக்காங்க. இதுல இருந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த கத்துக்கணும். வீட்ல இருக்கிற வயசானவங்களோட பேங்க் டீடைல்ஸ், அவங்க போனுக்கு வர ஓடிபிகள், இதெல்லாம் மத்தவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு குடும்பத்துல இருக்கிறவங்க ரொம்ப உஷாரா கவனிக்கணும். ஏன்னா இது மாதிரி யாருக்கும் தெரியாம எடுக்கிற ரகசிய பாலிசிகள் தான் நிதி மோசடிக்கான முதல் எச்சரிக்கை அறிகுறி. அடுத்து இந்த சதி திட்டம் எப்படி படிப்படியா ஒரு கொலை வெறியா மாறுச்சுன்னு பார்க்கலாம். இந்த டைம்லைனை பாத்தீங்கன்னா உங்களுக்கே தூக்கி வாரி போடும். முதல்ல சில மாசங்களுக்கு முன்னாடி கணேசன் கார் ஓட்டிட்டு போகும்போது ஒரு லாரியை மோத விட்டு ஆக்சிடென்ட் பண்ணிருக்காங்க. அதிர்ஷ்டவசமா அவர் காயங்களோட தப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போதே அவர் பேர்ல பல பாலிசிகளை போட்டுட்டு அக்டோபர் 15ஆம் தேதி நடுராத்திரியில அவர் மேல ஒரு பாம்பை வீசியிருக்காங்க. அதுலயும் அவர் உயிர் பிழைக்கவே கடைசியா அக்டோபர் 22 அன்னைக்கு தங்களோட கொடூரமான மாஸ்டர் பிளானை அரங்கேற்றிருக்காங்க. இந்த கொலையை அவங்க எப்படி செஞ்சாங்கன்ற விதம் நிஜமாவே ரொம்ப கொடூரமானது. யூடியூப்ல கேரளாவோட ஃபேமஸான உத்ரா கேஸை பார்த்து அதுல இருந்து ஐடியா பிடிச்சி இந்த 4 ஸ்டெப்ஸை பண்ணிருக்காங்க. முதல்ல உடம்பு சரியில்லாத அப்பாவுக்கு மாத்திரை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தூக்க மாத்திரைகளை கொடுத்து நல்லா தூங்க வச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு குச்சியை வச்சு சாக்குல இருந்த குடிய நாகப்பாம்பை நல்லா சீண்டி கோவப்படுத்திருக்காங்க. கோவத்தோட உச்சியில இருந்த அந்த பாம்பை அப்பாவோட கழுத்திலேயே 3 தடவை கடிக்க வச்சிருக்காங்க. விஷம் உடம்பு பூரா பரவி அவர் உடம்பை வெளுத்து போற வரைக்கும் சுமார் 1 மணி நேரம் அதையே வேடிக்கை பார்த்திருக்காங்க. பெத்து வளர்த்த அப்பா கண் முன்னாடியே துடிதுடிச்சு சாகிறத வேடிக்கை பார்த்துட்டு நேரா ஹாஸ்பிட்டல் போய் ஒண்ணுமே தெரியாத மாதிரி அழுது நாடகம் ஆடிருக்காங்க. இது ரொம்பவே ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, வெறும் 10,000 ரூபாய். ஆமா, தினகரன் அப்படிங்கிற உள்ளூர் பாம்பு பிடிக்கிறவர்கிட்ட எலித்தொல்ல தாங்களேன்னு பொய் சொல்லி நல்லா பேரம் பேசி அப்பாவை கொல்றதுக்கான ஆயுதமான அந்த நாகப்பாம்பை வெறும் 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஒரு மனுஷன் உசுருக்கு இவங்க இவ்ளோ சீப்பா விலை வச்சது நிஜமாவே ரொம்ப அதிர்ச்சியா இருக்குல்ல. சரி, இவ்ளோ பிளான் பண்ணவங்கள போலீஸ் எப்படி பிடிச்சாங்க? அங்கதான் டிஜிட்டல் தடயங்கள் அவங்கள காட்டி கொடுத்துச்சு. அவங்க பண்ண சின்ன சின்ன டெக்னிக்கல் தப்புக்கள் தான் அவங்க போட்ட நாடகத்தை மொத்தமா முடிச்சு வச்சது. போலீஸ் விசாரிச்சப்போ பாம்பு கடிச்சப்போ நாங்க வீட்ல தூங்கிட்டு இருந்தோம்னு சொன்னாங்க. ஆனா அவங்க செல்போன் டவர் லொகேஷன்கள், அவங்க நடுராத்திரில வெளியே போய் மத்த சதிகாரர்கள் கிட்ட பேசினதை அப்பட்டமா காட்டி கொடுத்துச்சு. பாம்புகளை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு யூடியூப்ல தேடின ஹிஸ்டரி, இன்சூரன்ஸ் கம்பெனிகளோட ஃப்ராட் டிடெக்ஷன் சிஸ்டத்துல சிக்கின அந்த 11 பாலிசிகள், கள்ள கையெழுத்துகள், அப்புறம் பாம்பு பிடிச்ச தினகரன் கொடுத்த வாக்குமூலம், இது எல்லாம் சேர்ந்து இவங்க தான் குற்றவாளிகள்ங்கிறத எந்த சந்தேகமும் இல்லாம நிரூபிச்சிடுச்சு. ஒரு வீட்டுக்குள்ள வந்து ஒரே ஆள 2 தடவை பாம்பு கடிக்கிறதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்கலி சான்ஸே இல்ல. பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் வச்ச இந்த லாஜிக்கான வாதம் தான் இது இயற்கையான விபத்து இல்ல, பக்கா பிளான் பண்ணப்பட்ட கொலை அப்படிங்கிற கோணத்துல இந்த கேஸ போலீஸ மறுபடியும் ஓபன் பண்ண வச்சது. கடைசியா இந்த துரோகத்துக்கும் அதுக்கான சட்ட ரீதியான விளைவுகளுக்கும் வருவோம். இந்த சதிக்கே பணம் கொடுத்த நண்பன் பாலாஜி, பாம்பு பிடிச்ச தினகரன் மொத்தம் 6 பேரை இதுல போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இவங்க மேல ரொம்பவே கடுமையான சட்டப்பிரிவுகள் பாஞ்சிருக்கு. செக்ஷன் 302 இன் படி கொலை செஞ்சதுக்காக ஆயுள் அல்லது மரண தண்டனை, செக்ஷன் 120B இன் படி கூட்டுச்சதி பண்ணதுக்காக கொலையாளிக்கு ஈக்குவலான தண்டனை, அப்புறம் 420, 468 இன் படி ஃபோர்ஜரி பண்ணி ஏமாத்தினதுக்காகவும் கேஸ் போட்டிருக்காங்க. பெத்த மகன்களே அப்பாவை இப்படி பிளான் பண்ணி கொன்னது அரிதான வழக்கா பார்க்கப்படுறதால இவங்களுக்கு மரண தண்டனை கிடைக்க கூட அதிக வாய்ப்பு இருக்கு. இறுதியா
ரொம்பவே ஆழமான ஒரு கேள்வியோட இந்த அலசலை நான் முடிக்கிறேன். ஒரு அப்பாவோட உசுர விலை 3 கோடி ரூபாய் ரொம்ப பெருசா தெரியும் போது குடும்ப உறவுகள் இந்த அளவுக்கு மோசமா சீரழிஞ்சு போறத நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்ம பாதுகாப்புக்காக போடுற இன்சூரன்ஸ் பணமே சொந்த பசங்களையே கொலையாளிகளா மாத்துச்சுங்கிறது நிஜமாவே மனச பிசைகிற மாதிரி இருக்கு. மனுஷங்களோட பேராசை அவங்கள எந்த அளவுக்கு கொண்டு போகும்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸோட சந்திப்போம்.